ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, பலபொருள் தரும் ஒரு சொல்ல தான் பார்க்க போறோம். இந்த பலபொருள் தரும் ஒரு சொல்ல திரிசொல் அப்படின்னு சொல்லலாம். திரிசொல் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. கற்றவர்களுக்கு மட்டும் பொருள் விளங்குற சொல்ல தான் திரிசொல் அப்படின்னு சொல்றோம். இது பெரும்பாலும் நடைமுறையில இல்ல, இலக்கியங்கள்ல தான் வருது. திரிசொல் அப்படிங்கிறத 4 வகையா பிரிக்கலாம். பெயர், வினை, இடை, உரி அப்படின்னு சொல்லிட்டு. பெயர் அப்படின்னா ஒன்றன் பெயரை குறிக்கிறது. அழுவம், வங்கம். இயம்பினான், பயின்றான். இது வினைத்திரிச்சொல். மான அன்ன இடைத்திரிச்சொல். கூர்க்கலி உரித்திரிச்சொல். திரிச்சொற்களை ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொற்கள் எனவும் பல பொருள் குறித்த ஒரு திருச்சொல் எனவும் இரு வகையாக பிரிக்கலாம். அதாவது எக்ஸாம்பிளுக்கு கப்பல் அப்படிங்கிறது குறிக்க வங்கம், அம்பி, நாவாய் அதை பயன்படுத்தும். இதை தான் ஒரே பொருளை தருவதால் ஒரு பொருள் குறித்த திரிசொல் அப்படின்னு சொல்லலாம். இதழ் அப்படிங்கிற என்னும் சொல் பூவின் இதழ், கண்ணிமை, பனையோடு, நாளிதழ் ஆகிய பல பொருட்களை தருவதால் இது பல பொருள் குறித்த திரிசொல் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.